நடிகர் பாலா அவர்களை வந்து நம்ம அனைவருக்குமே தெரியும். விஜய் டிவில கலக்கப்போது யாரு நிகழ்ச்சியின் மூலமா கலந்து கொண்ட பிறகு பிரபலமடைந்தவர் தான் நடிகர் பாலா அவர்கள். விஜய் டிவில தற்போது பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டும் வர்றார். அது மட்டும் இல்லாம பல படங்கள்லயுமே வந்து நடித்துட்டும் வர்றார். இப்படி சினிமாவுல நடிக்க ஆரம்பித்த ஆரம்ப கட்ட காலத்தில இருந்தே வந்து தனக்கு கிடைக்கும் அனைத்து பணத்தையுமே வந்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டும் வர்றார். தனக்கு இருக்கும் பணத்தை அனைத்தையுமே வந்து தனது தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மக்களுக்காக உதவி செஞ்சுட்டு வர்றார். அப்படிதான் வந்து நெறைய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு உதவிகளையுமே வந்து செஞ்சுட்டு வர்றார். அப்படி ஒரு நிகழ்ச்சியில பேசிய பாலா அவர்கள் வந்து, "எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. இப்படி உதவி செய்யறதுக்காகவே வந்து இன்னும் நெறைய நான் சம்பாரிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன்" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. எல்லாருமே வந்து நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வசதியா வாழணும், அதுக்காக வந்து நான் நெறைய சம்பாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா பாலா அவர்களும் வந்து, "எனக்கு உதவி செய்றது வந்து புடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து நான் இன்னும் உதவி செய்யறதுக்காகவே நான் இன்னும் வந்து நெறைய சம்பாரிக்கணும்" அப்படின்னு வந்து அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. இப்படி பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துட்டு வந்த பாலா அவர்கள் வந்து, ஒரு பத்திரிக்கையாளர் வந்து, "உங்களுக்கு எப்ப கல்யாணம்?" அப்படின்னு வந்து கேட்டார். அதற்கு பாலா அவர்களும் வந்து திடீர்னு தடுமாறி, "எனக்கு கல்யாணம் வந்து திடீர்னு இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றது? எனக்கு கல்யாணம் வந்து காலையில 4:30லேருந்து 6 மணிக்கு கல்யாணம். ஆனா பொண்ணு தான் வந்து இன்னும் பார்க்கல. பொண்ணு பார்க்கணும். பொண்ணு இன்னும் ரெடி ஆச்சுன்னா காலையில 4லேருந்து 6 மணிக்கு கல்யாணம்." அப்படின்னு வந்து பதிலையுமே வந்து அளித்திருந்தார். ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் தொடர்ந்து இது மாரி கேள்விகள வந்து தொடர்ந்து பாலாவிடம் கேட்டுட்டு வர்றார். உங்களுக்கு எப்ப கல்யாணம்? நீங்க யாருன்னா லவ் பண்றீங்களா? இந்த மாரி கேள்விகள தொடர்ந்து கேட்டுட்டு வந்தார். அப்படி கேட்ட கேள்விக்கு தான் வந்து பாலா அவர்கள் தடுமாறி, அதன் பிறகு வந்து காலையில 4:30லேருந்து 6 மணிக்கு கல்யாணம். பொண்ணு தான் இன்னும் பார்க்கல. பொண்ணு பார்த்து ரெடி ஆனா காலையில 4:30லேருந்து 6 மணிக்கு கல்யாணம்னு வந்து சொல்லியிருந்தார். பாலா அவர்கள் வந்து மேல் மேலும் இன்னும் நெறைய உதவிகள் செய்யணும். இதற்காகவே வந்து அவர் இன்னும் இருக்கிற இடத்திலிருந்து இன்னோட வந்து உயர்ந்த இடத்துக்கு போகணும். அது மட்டும் இல்லாம பாலா அவர்களுக்கும் வந்து ராகவா லாரன்ஸுமே வந்து நெறைய வந்து சப்போர்ட் பண்ணிட்டும் வராரு. சமீபத்தில வந்து ஒரு பெண் வீராங்கனை வந்து கிரிக்கெட்ல விளையாடுறதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனா, அந்த பணத்தினால வந்து இந்திய லெவல்ல வந்து கிரிக்கெட்ல கலந்து கொள்ள முடியலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அததான் வந்து பாலா அவர்கள் ராகவா லாரன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போகவே, அவர் வந்து அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சு அவர் மெடலும் வந்து வாங்கிட்டு வந்ததும் வந்து நம்ம பார்த்துருப்போம். பாலா அவர்கள் இன்னும் வந்து வளர்ந்து வரணும், மேல வளர்ந்து வரணும் அப்படின்னு நாமளும் வந்து வாழ்த்துவோம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.